சரக்கு மற்றும் சேவை வரிக்கான மறுசீரமைப்பு செய்யப்பட்ட விதிமுறைகள் நாளை முதல் அமல். அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைவதால் மக்கள் மகிழ்ச்சி. ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் அமலாவதன் மூலம் நாட்டின் சேமிப்பு திருவிழா நாளை தொடங்குகிறது. ஒரே நாடு ஒரே வரி என்ற கோடிக்கணக்கானோரின் கனவு நனவானதாக பிரதமர் மோடி பெருமிதம். இந்திய தயாரிப்பு பொருட்களை மக்கள் அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடி வேண்டுகோள். உள்நாட்டு தயாரிப்புகளை பயன்படுத்தினால் நாடு வேகமாக வளர்ச்சியடையும் எனவும் உறுதி. நாட்டு மக்கள் எதிர்பார்த்த அம்சங்கள் பிரதமர் மோடியின் உரையில் இல்லை என்று காங்கிரஸ் விமர்சனம். நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி ஏமாற்றம் அளித்திருப்பதாகவும் கருத்து. பாஜக செய்யும் மலிவான அரசியலுக்கு துணை போகும் நபர்களை புறக்கணிக்க வேண்டும். நபிகள் நாயகம் பிறந்தநாள் விழாவில் முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தல். பாஜக செய்து வரக்கூடிய மலிவான சர்வாதிகார எதேச்சைய அரசியலுக்கு துணை போகக்கூடிய துரோகத்தால ஈடுபட்டுள்ளவர்களை புறக்கணிக்கணும். ஒவ்வொரு நாளும் மக்களிடையே தாவேகாவுக்கு பெருகுகிறது அங்கீகாரம். ஆள் வைத்து பொய் கதையாடல் செய்வோர் அஞ்சி நடுங்குவதாக விஜய் பதிவு. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையேதான் போட்டி என்று விஜய் சொன்னது அவரது தனிப்பட்ட கருத்து. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் பேட்டி. அவருடைய கருத்து மக்களுடைய கருத்து வேற இல்லை. விஜயை பார்க்க வரும் கூட்டம் ஓட்டாக மாறாது. தனக்கும் இது பொருந்தும் என்று கமல்ஹாசன் கருத்து. கூட்டம் அனைத்துமே ஓட்டா மாறாதுங்கிறது வந்து எதிர்கட்சிகளுடைய கண்டிப்பா மாறாது. அது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும்னா விஜய் தனியா அப்படி நம்ம ஒதுக்க முடியும். எனக்கும் பொருந்தும். எல்லா தலைவர்களுக்கும், இந்தியாவில் இருக்க எல்லா தலைவர்களுக்கும் கூட்டம் சேர்த்துட்டா அது ஓட்டா மாறாது. அண்ணாமலை மற்றும் ஆளுநரின் இடத்தை நிரப்பும் வகையில் விஜய் செயல்பட்டு வருவதாக ஆளுநர் ஷானவாஸ் குற்றச்சாட்டு. தமிழகத்திற்கு உரிய நிதியை மத்திய அரசு ஒதுக்காதது குறித்து விஜய் பேசுவதில்லை என்றும் விமர்சனம். (2026) பழனிசாமி தலைமையிலான ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வரும் வகையில் உழைக்க வேண்டும். திண்டுக்கல்லில் நடைபெற்ற பாஜக பூத் கமிட்டி கூட்டத்தில் நயினார் நாகேந்திரன் பேச்சு. பாமக தலைமை செய்தி தொடர்பாளராக அருளை நியமித்தார் ராமதாஸ். தைலாபுரத்தில் நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் முடிவு. கல்வி நிதி விவகாரத்தில் தமிழக அரசு அரசியல் செய்ய வேண்டாம். அரசியலின் நிலைப்பாட்டை திணிக்கக்கூடாது என்றும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேட்டி. ஈரோட்டில் பெய்த கனமழையால் கொல்லம்பாளையம் பகுதியில் வீடுகளை சூழ்ந்த மழைநீர். ரயில் நிலையத்திற்குள் புகுந்த மழை நீரால் பயணிகள் கடும் அவதி.
நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சாலைகளில் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடிய தண்ணீரில் சிக்கி வாகன ஓட்டிகள் திண்டாட்டம். தொடர் கனமழையால் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு. இரு கரைகளையும் தொட்டவாறு ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீர். சென்னையில் ஒரே டிக்கெட்டில் மாநகர பேருந்து, மின்சார ரயில், மெட்ரோ ரயில் என பயணிக்கும் வசதி. சென்னை ஒன் என்ற செயலியை நாளை தொடங்கி வைக்கிறார் முதல்வர். காசாவில் இஸ்ரேல் நடத்திய தொடர் தாக்குதல்களில் ஒரே நாளில் 55 பேர் உயிரிழப்பு. இடிந்த வீடுகளில் இருந்து பொருட்களை எடுத்துக்கொண்டு வெளியேறும் மக்கள். பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா அரசுகள் அறிவிப்பு. காசாவில் அமைதியை நிலைநாட்ட விரும்புவதாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸ் கருத்து. திருநங்கைகளுக்காக தாய்லாந்து நாட்டில் நடைபெற்ற அழகி போட்டி. மகுடம் சூடிய அமெரிக்க அழகி.